ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட உன்னை பாழாக்கும் பாவம் என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பாவத்தை குறித்த எச்சரிப்பின் செய்திகள் மிகவும் குறைந்து போய்விட்ட காலம். காணிக்க கொடுக்கல அப்படிங்கிறத எச்சரிக்கிறாங்க. காணிக்க கொடுக்கலன்னா சாபம் அப்படிங்கிறாங்க. தசமமாக கொடுக்கலன்னா சாபம் அப்படின்னு சில கூட்டத்தால் சொல்லுகிறார்கள். வித்தியாசமான காரியங்களை சொல்லி எச்சரிக்கிறார்கள். ஆனால் பாவத்தை குறித்த எச்சரிப்பு ஆதி நாட்களிலே இருந்தது போல இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனும் விரியன் பாம்பு குட்டிகளே என்று எச்சரித்தால் அதற்கு பின்னணியில இருப்பது அந்த சாத்தானுடைய பாவத்தை விரும்பி செய்கிறவர்களே என்று பொருள்படுகிறது. அந்த பாவத்தை அவர்கள் எந்த அளவுக்கு வெறுத்தார்களோ அதை நாமும் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். ஆகையினால்தான் அந்த பாவங்களுக்காக, அந்த பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து தந்திருக்கிறார். இந்த ரட்சிப்புக்காக ஏன் இயேசு கிறிஸ்து அத்தனை பாடுகள் அனுபவித்தார் என்றால், இந்த பாவத்தின் கொடூரத்தில் இருந்து உலகம் மீட்கப்பட வேண்டும். இன்னைக்கு பாவம் நம்ம எப்படின்னா ஈஸியா எவ்வளவு சிம்பிளா செய்ய முடியுமோ அவ்வளவு சிம்பிளா செய்திடுறோம். ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் இரவு வேளையிலே இந்த நாளின் காலையிலிருந்து நான் விழித்திருந்த நேரத்திலே என்னென்ன பாவங்களை செய்தேன் என்று பட்டியலிடுவீர்களானால் அது எத்தனை பக்கங்களை நிரப்பும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு நிமிஷத்திலுமே நாம் கிரியைகளினாலோ, பார்வையினாலோ, செவிகளினாலோ, வாயினாலோ, சிந்தனையினாலோ பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். அது நமக்கு பழகி போய்விட்டது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அவருடைய ரட்சிப்பினுடைய கிரியை ஆலயத்திலும் ஆவிக்குரிய கூட்டங்களிலும் மாத்திரம் வெளிப்படுகிறது, ஆலய ஆராதனைகளிலும். ஆனால் அன்றாட வாழ்க்கையிலே அது வெளிப்படவில்லை. அந்த அளவுக்கு நாம் நம்முடைய மனசாட்சியை கடினப்படுத்தி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அவ்வளவுதான், அதுக்கு மேல நாம முன்னேறுவதை குறித்து சிந்திப்பதில்லை. நீங்கள் நீதிமொழிகள் 28:13 பாருங்கள். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இங்கே சாலமோன் ஞானி எப்படி எச்சரிக்கிறார் பாருங்கள். நீ உன்னுடைய பாவத்தை மறைத்து கொண்டு உன்னுடைய ஆவிக்குரிய ஸ்தலங்களிலே உன்னை நீதிமான் போல காட்டுவாயானால் நீ வாழ்வை இழந்து போவாய் என்று சொல்லி அவர் எச்சரிக்கிறார். இந்த உலகத்துல உனக்கு ஒரு சரீர வியாதி வந்தா அந்த வியாதி முற்றி உனக்கு சரீர மரணத்தை கொண்டு வந்தாலும் கூட நம்முடைய வாழ்நாள் குறுகி போகலாம். ஆனால் பாவம் செய்து உன்னுடைய ஆத்தும மரணம் ஏற்படுமே ஆனால் அந்த நித்திய இன்பத்தை இழந்துவோம். எண்ணிலடங்கா வருஷங்கள் இயேசுவோடு நிலையான வாழ்வை வளர்ப்புகிறோம் பரலோகத்துல. இந்த சரீர மரணம் உனக்கு 60 வயசுல ஒரு வியாதி வந்து நீ மருத்துவத்துல நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒருவேளை பிழைத்து கொண்டாலும் அதற்கு பிறகு இனி எத்தனை வருஷம் வாழப் போகிறாய்? ஆகவே நம்முடைய வாழ்நாள் நமக்கு தெரியாது, ஆனால் அது ஒரு ஷார்ட் டைம் தான்.
ஆனால் அழிவற்ற வாழ்க்கையை குறித்து எந்த விதமான ஒரு எச்சரிப்பும் இல்லாமல், கவனமும் இல்லாமல், சரீர வியாதிகளுக்காக நீங்க யூடியூப் எடுத்தீங்கன்னா இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, நீ அப்படி எக்ஸசைஸ் பண்ணு, இப்படி தண்ணி குடியா, என்னெல்லாமோ சொல்றாங்க. சிலர் அதை கடைபிடிக்கவும் செய்கிறோம், நல்லது. நம்ம நல்லா நீண்ட நாட்கள் வாழணுங்கிறதுக்காக அதை கடைபிடிக்கிறவர்களும் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய ரகசியங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களும் குறைந்து விட்டார்கள், கற்றுக் கொடுப்பதை கேட்பவர்களும் குறைந்து விட்டார்கள். நகைச்சுவையாக பிரசங்கம் செய்து அதுல ஒரு பிட் எடுத்து யூடியூப்ல போட்டா 1,00,000 பேர் பார்க்கறாங்க. ஒரு கிறிஸ்தவ சினிமாக்கார மாதிரி ஆடி பாடி ஆட்டம் போட்டு ஒரு வீடியோ போட்டா அத பல லட்சம் பேர் பார்க்கறாங்க. ஆனால் நரகத்திலிருந்து அந்த ஐஸ்வர்யானை போல நான் கதறிவிடக் கூடாது என்ற எச்சரிப்பின்றி நிர்விசாரமாய் வாழ்கிறவர்களை காப்பாற்றும்படியாக கொடுக்கப்படுகிற எச்சரிப்பின் செய்திகளை கேட்கிறவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறார். சரீர சுகத்தை குறித்து தீர்க்க தரிசனமும் கூட்டங்களும் நடத்தினால் திரளான மக்கள் வருகிறார்கள். ஆனால் தேவனுடைய சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி போதிக்கிற கூட்டங்களுக்கு வருவடைய எண்ணிக்கை மிக மிக குறை. இதனால அந்த ஊழியக்காரர் ஒண்ணு எதிர்பார்த்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல. அவர் தேவன் தனக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றி விட்டு போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதனால் இழப்பு அதை கேட்காது இருக்கிற ஜனங்களுக்கு தான். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அவர் அப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க, இவ்வளவு கடுமையா ஆரம்பிக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு ஒரு சம்பளம் உண்டு. நீங்க புதிய மொழிபெயர்ப்புல கொஞ்சம் சம்பளம் என்கிற வார்த்தைக்கு மிக அழகான ஒரு வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள். அதை கூலி என்று சொல்கிறார்கள். பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. இது சரீர சாவை சொல்லவில்லை, இது ஆத்தும மரணத்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இவ்வளவு எச்சரித்தும் இன்றைக்கு நாம் பாவத்தை பாலை போல பருகுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்க. இங்கே ரோமாபுரியாருக்கு அவர் எழுதுகிற வார்த்தையை பாருங்கள். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை அக்கிரமத்திற்கு அடிமையாக, பாவம் செய்யும்படி உன் சரீரத்தை பாவத்துக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிற அனுபவம். மதுபானம் அருந்துவதும் போதை வஸ்து உபயோகிப்பதும் மாத்திரம் பாவம் அல்ல. படுத்தாச்சுன்னா அடுத்தவனுக்கு கெட்டது பண்ணணும்னு உன்னுடைய இருதயத்துல உருவாகுகிற சிந்தனை, மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்று உருவாகிற சிந்தனை, இவன் நல்லா இருக்கிறானே என்று ஏங்குகிற அந்த பொறாமையின் எரிச்சல், இந்த பட்டியல் லட்சக்கணக்கான பாவங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நமக்குள்ள இருக்கிற பாவம் நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, அது ஒரு கேன்சர் மாதிரி. முதல்ல ஒரு இடத்துலதான் அந்த கேன்சர் கிருமி வருகிறது, பிறகு அது முழு சரீரத்துக்கும் பரவுவது போல இந்த பாவம் அது விரிவடைந்து கொண்டே போகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எப்படி அந்த விரிவடைந்த அந்த கேன்சர்ல இருந்து ஒரு மனிதன் தப்பிக்க முடியாதோ, அதுபோல ஒரு சரீரத்திலே விரிவடைந்து இருக்கிற, உன் ஆத்மாவிலே விரிவடைந்து இருக்கிற அந்த பாவம் உன்னை அழித்து போடும். அது உன்னை அழித்து போடும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம்
20 முதல் 22 வசனத்தை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு காலத்திலே பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தீர்கள், நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக மாறுங்கள் என்று அவர் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அந்த சில பாவங்களை அங்கே யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், உபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரகாராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இது எல்லாமே இந்த பாவத்தினுடைய ஒரு ஹெட்டிங் தான் சொல்லுவேன், ஒரு தலைப்பு தான். பயப்படுகிறவர்கள், இதுக்குள்ள பல்லாயிரக்கணக்கான பயங்கள் அடங்கி இருக்கிறது. அவிசுவாசிகள், பல்லாயிரக்கணக்கான அவிசுவாசங்கள். அருவருப்பானவர்கள், லட்சக்கணக்கான அருவருப்பு. கொலைபாதகர், சரீர கொலை மாத்திரம் அல்ல, ஆண்டவரே நமக்கு ஒன்று கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, சகோதரனை பகிச்சா அது கொலை. எது சகோதரன்? விபச்சாரக்காரர், சரீரத்தில் செய்கிற விபச்சாரமும் உண்டு, ஆவியில செய்கிற விபச்சாரமும் உண்டு, சிந்தனையில செய்கிற விபச்சாரமும். ஆக இதை குறுகிய தலைப்புகளிலே இங்கே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் நரகாக்கினியிலே தள்ளப்படுவார். இதை எல்லா இடத்திலேயும் கர்த்தர் வெளிப்படுத்தி வருகிறார். நான் சமீபத்தில் ஒரு அருமையான ஒரு சகோதரி வீட்டுக்கு சென்றிருந்தேன். அது ஆன்டிக்கு ஒரு 85 வயசுக்கு மேல இருக்கும். அவங்க வீட்டுல அந்த வரவேற்பறையில சுவரினுடைய எல்லா பக்கங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 16, 17 அட்டைகளில் அவர்கள் தங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்லேயே எச்சரிப்பின் வார்த்தைகளை எழுதி தொங்க விட்டிருக்கிறார். ஒரு வார்த்தை கூட வாக்கு தத்தம் என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற நாம் விரும்புகிற வார்த்தைகள் அல்ல, எல்லாமே எச்சரிப்பின் வார்த்தைகள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, என்னுடைய வாழ்நாள்ல நான் இப்படி பர்டிகுலராக எழுதி தொங்கவிடப்பட்ட வீடு அந்த ஒரு வீடு தான் பார்த்திருக்கிறேன். யாரும் இப்படி போட விரும்புறது இல்லை, யாரும் எச்சரிப்பின் சத்தத்தை விரும்புறது இல்லை. நான் சில கேன்சர் நோயாளிகளை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய உறவினர் ஒருவருக்கு கூட அந்த நோய் வந்தது. அதை தெரிந்து நான் அவர்களோடு பேச விரும்பிய பொழுது என்னோடு நன்றாக பேசுகிற அவர்கள் அந்த நோய் என்று அறிந்த பிறகு அவர்கள் யாரிடமும் பேச விரும்பவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் மனதிலே பாதிக்கப்பட்டு இனி நாம் சுகம் பெற முடியுமா? நான் இவர்களை பார்ப்பது, மற்றவர்களை பார்ப்பது அவர்களுக்கு அவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியமாக மாறிப்போம். பாவம் அப்படித்தாங்க. ஆனா நம்முடைய உணர்வுகளை பிசாசு மழுங்கடித்து விட்டான். விபச்சாரம் பண்ணிவிட்டு சர்ச்சுக்குள்ள வந்து நின்று கம்யூனியன் எடுத்தா பரிசுத்தவான்னு நினைக்கிறான். குடிகாரன் சர்ச்சுக்குள்ள வந்து திருவிருந்தில பங்கு பெற்று விட்டால் பரிசுத்தவான்னு நினைக்கிறான். அவன் இருதயம் பயப்பட வேண்டியதற்கு பயப்படவில்லை. இங்கே பயப்படுகிறவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள காரியம், அவர்கள் பிசாசுக்கு பயப்படுகிறவர். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த பாவம் உன்னை நரகாக்கினைக்கு அழைத்து செல்லும் என்று சொல்லி கர்த்தர் எச்சரித்தும், இன்னைக்கு இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை பிசாசானவன் தடுத்து நிறுத்தி ஜனங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வந்துவிடக்கூடாது என்பதிலே மிக அவன் எச்சரிக்கையாக இருக்கிறான். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே பவுல் சொல்கிறார், அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனையை பெறுவார்கள். எவர்கள்? அது நீங்க அந்த 7ஆம் வசனம் பார்க்கணும். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர்கள் தேவனை அறியாதவர்கள், அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்.
எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ சர்ச்சுக்குள்ள இருக்கிறா, ஆனா உனக்கு பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் சத்தியத்தை நாம் எங்கே இருந்து இருக்கிறோம்? இன்னுமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறதை பாருங்கள். மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பாவத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார். ஐயா, நீ ரட்சிக்கப்பட்டுட்டா, அதுக்கு பிறகு பாவம் உனக்கு வரும். ஆனால் உடனடியாக உனக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி சொல்லும், நீ செய்யறது பாவம் என்று சொல்லும். உடனடியாக நீ ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்வாய். ஆனா ரட்சிக்கப்படாத மனுஷன் சாக்கடைக்குள்ள கிடக்கிற பன்றி போல. சாக்கடைக்குள்ள ஆடு விழுந்தா துள்ளி வெளியே வந்துவிடும். ஆனால் அது பன்றியாக இருக்குமே, ஆனால் அந்த இடத்துல அது ரசித்து மகிழ்ச்சியோட அந்த சாக்கடைக்குள்ள இருக்கும். இன்னைக்கு பாவம் செய்கிற, பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு இல்லை. ஆலயத்துல வர்றாங்க, அவங்களுக்கு பொழுதுபோக்கு செய்தி அங்க பிரசங்க மேடையில இருந்து வரும் என்றால் கொஞ்சம் கேட்கிறாங்க. ஆனால் அவர்களை தட்டி எழுப்புகிற எச்சரிப்பின் செய்திகள் வருமானால் நல்லா கண்ணை மூடி தூங்குறாங்க, சர்ச்சுக்குள்ளே நல்லா தூங்குறாங்க. ஜனங்கள் விரும்பல. இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலிருந்து திரள் கூட்டமான மக்களை பிசாசானவன் தனக்கு நேராக இழுத்து தன்னுடைய ஆழ்கைக்குள்ளே வைத்திருக்கிறான். அதைத்தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறார். பாவத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். உமேல தேவன் பிரியமா இல்லையே, அப்ப யார் பிரியமா இருக்கிறா? பிசாசானவன் உனக்கு பிரியமா இருக்கிறான். சாலமோன் ஞானியுடைய வார்த்தையை பாருங்க, நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். உனக்கு நீ செய்கிற அந்த பாவத்தின் வழிதான் உனக்கு கம்ஃபர்ட்டா இருக்குது, அது நல்லா இருக்குது. ஆனா அது உன்னை நித்திய மரணத்துக்கு அழைத்து செல்கிற வழி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவையினால்தான் எசேக்கியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை, நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்கள். எசேக்கியேல் 3, 19, 20. நீ துன்மார்க்கனை எச்சரிக்கணும். அப்படி எச்சரித்து அவன் மனம் திரும்பலன்னா அவன் செத்துட்டு போறான், அவன் துன்மார்க்கத்திலேயே சாவான். ஆனால் அது எச்சரிக்காமல் இருப்போமே ஆனால் எங்களை போற ஊழியக்காரர்கள் கர்த்தர் அந்த இரத்தப்பழியை எங்களிடத்துல கேட்பார். அது இன்னைக்கு அந்த ஊழியக்காரர்களுக்கும் அந்த பயம் இல்லை, அந்த பயம் இல்லை. ஏனென்றால் அவர்களே பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள், பொருளாசையில சிக்கி இருக்கிறார்கள், பெருமையில சிக்கி இருக்கிறார்கள், விளம்பர பிரியர்களாக இருக்கிறார்கள். கோடிகள் அவர்களிடத்தில் சர்வசாதாரணமா இருக்குது. எப்படி அவர்களால் எச்சரிக்க முடியும்? சாத்தானுக்குள்ள இருந்து கொண்டு சாத்தானுக்கு விரோதமாக ஒரு மனுஷனால எப்படி பிரசங்கிக்க முடியும்? இயேசுவை மகிமைப்படுத்தி யார் வேணாலும் பேசலாம். சாத்தானே பேசலாம், நீர் தேவனுடைய குமாரன் சொன்னான். எந்த பிரசிக்காரும் சொல்லலாம், நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. ஆனால் அவர் வெறுக்கிற பாவத்தை குறித்து உன்னால் எச்சரித்து பேச முடியாது. ஏனென்றால் நீ அந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாய். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் சில தலைப்புகள்ல பேச நினைக்கும் பொழுது கொஞ்ச நடுக்கமா தான் இருக்கும். ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்தி எனக்கு வார்த்தைகளை கொடுக்கும் பொழுதுதான் நான் அதை பேச துணிகிறேன். உன்னை பாழாக்கும் பாவம் என்ற தலைப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்த பொழுது உண்மையிலேயே இந்த தலைப்புகளிலே பேசுவது ஜனங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று சொல்லி நான் எண்ணினது உண்டு. ஆனால் எனக்குள் இருந்து ஆவியானவர் உணர்த்திய காரியம் அது அவர்களுக்கு நிச்சயத்தை கொடுக்கும். நீ பேசு என்று சொல்லுகிற அந்த உணர்வை நான் பெற்றுக்கொண்டேன்.
எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்துல பாருங்க, கர்த்தர் கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ அது கிறிஸ்தவங்களுக்கு எழுதின மாதிரியே தெரியுது. இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு எழுதின வார்த்தைகள் போலவே தோன்றுகிறது. 15 முதல் 16 வசனங்களை மாத்திரம் நான் பார்க்கிறேன். உன் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை அகற்றுங்கள். ஐயா, கை ரத்தத்தினால நிறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? உன் கை பாவத்துல நிரம்பி இருக்குப்பா. அதுக்கு முந்தின வசனங்களை பாருங்கள். முதல்ல அவர் அதை தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இனி வீண் காணிக்கையை கொண்டு வராத. நீ கொண்டு வர்ற காணிக்கை வீண், வேஸ்ட். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு வேண்டாம். நீ 1000 மாடு 1000 ஆடு, இந்த திரளான பலிகள் எனக்கு வேண்டாம். நீ அக்கிரமத்தோட ஆசரிக்கிற ஓய்வு நாட்களையும் மாத பிறப்பையும் சபை கூட்டத்தையும் நான் சகிக்க மாட்டேன். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ ஆசரிக்கிற ஓய்வு நாள்னு கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் அங்கே தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை பாருங்கள். நீ அக்கிரமத்தோட ஆசரிக்கிற ஓய்வு நாள். சர்ச்சுக்குள்ள வரும் பொழுதே என்ன சிந்தனை ஐயா, என்ன சிந்தனை. இன்னைக்கு பிரசங்க யாரு? ஐயோ, இவரா ரொம்ப நேரம் பேசுவார. நீ அக்கிரமத்தோட ஆசரிக்கிற ஓய்வு நாட்கள், மாத பிறப்பு 1ஆம் தேதி சர்வீஸ்க்கு வர்றது, சபை கூட்டம், அது எந்த சபையில் நடக்கிற எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, நான் வெறுக்கிறேன்னு சொல்லல, நான் சகிக்க மாட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 4வதாக பாருங்கள், உங்கள் கைகளை விரித்தாலும் பார்க்க மாட்டேன். அது நம்ம சபைகள்ல இல்ல, ஆனா அந்த பெந்தேகோஸ்தே சபைகள்ல 2 கையையும் உயர்த்தி ஆராதனை பண்ணுவாங்க. ஆனால் முழுவதுமாக பாவத்திலே இருந்து விட்டு வந்து நீ எத்தனை கையை உயர்த்தி நீ ஆராதனை நடத்தினாலும் நான் பார்க்க மாட்டேன். ஆனா கையை உயர்த்திக்கிட்டு நாம ஆண்டவரே இறங்கி வாரும், எத்தனை வாரம் நீ கத்துனாலும் வசனம் சொல்லுகிறது, நீ பாவத்திலே மூழ்கி இருப்பாயானால் நீ கரங்களை விரித்தாலும் நான் பார்க்க மாட்டேன். கடைசியாக இன்னொரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார், அதிகமாய் ஜெபம் பண்ணினாலும் கேட்க மாட்டேன். ஜெபம் பண்ணினாலும் சொல்லல, நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாவம் நமக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது. நிறைய தினத்துல செய்தித்தாள்ல ஒரு செய்தி, சென்னை ஹைகோர்ட்ல 2 ஜட்ஜி கிறிஸ்தவருடைய வழக்குகளை விசாரித்து, டயசிஸ் சில பாரம்பரிய திருச்சபைகளுக்கு போடப்பட்ட வழக்குகளை விசாரித்து விட்டு அதன் இடையிலே அவர்கள் ஒரு கமெண்ட் கொடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த சபைகளுக்கு வருகிற பெரும்பாலான காணிக்கைகள் வருமானங்கள் கோர்ட்டு செலவுகளுக்கே செலவிடப்படுகிறது. அவர்கள் எதற்காக செலவு செய்கிறார்கள் என்றால், இந்த வருமானம் தருகிற இந்த திருச்சபைகளை தாங்கள் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி விதமாக செலவு செய்கிறார். ஏன் இந்து அறநிலையத்துறை, வக்ஃப் போர்டு போன்ற அமைப்புகள் மற்றவர்களுக்கு இருக்கும் பொழுது இவர்களுக்கும் அரசாங்கம் நிர்வாக அமைப்பு ஒன்றை ஏன் கொண்டு வரக்கூடாது என்று கேட்டதோடு அவர் நிறுத்தவில்லை. இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய உள்துறை செயலாளருக்கும் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிக்கும் நோட்டீஸ் அனுப்புங்கன்னு சொல்றார். மத்திய உள்துறை செயலாளர் என்றால் இன்றைக்கு இருக்கிற ஹோம் மினிஸ்டர் அண்டர் அவருக்கு கீழே தான். எந்த அளவுக்கு நம்முடைய பாவம் என்றால் என்ன என்ற உணர்வு இல்லாதவர்களுடைய கரங்களிலே போய் நிற்கிறது என்று பார். இன்னைக்கு இருக்கிற பிரபலமான சுவிசேஷர்கள் யாரும் இதை பேச மாட்டாங்க. அவங்க எல்லாம் வெல் கம்ஃபர்ட். பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து விட்டார்கள். அவங்களுக்கு மோட்சத்துக்கு மேல நம்பிக்கை கிடையாது, நரகத்துக்கு மேலே நம்பிக்கை கிடையாது. எங்களை போல முகவரி இல்லாதவர்கள் கதறி கொண்டிருக்கிறோம்.
எப்படியாவது ஏன் ஜனம் பரலோகத்துக்கு வந்து விடாதா என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உணர்வில்லாத இருதயத்தோடு வேத புத்தகத்தை வாசிக்காதீர்கள். கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை விரும்பி படியுங்கள். அது உங்களை பாதுகாக்கும். ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, வியாதின்னு போறீங்க. டாக்டர் நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க நான் சொல்லுவாரு. என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அதை சொல்லி நீங்கள் எதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எதை புதிதாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சில எச்சரிப்புகளை தான் கொடுப்பார். ஏன் ஆவிக்குரிய எச்சரிப்புகள் நமக்கு வெறுப்பாய் போய்விட்டது என்று சொன்னால், நான் சாத்தானோடு இணைந்து அவனுக்கு அடிமையாகி விட்டேன் என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாவிகளுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறது இல்லை. நீங்க யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இயேசுவினுடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். இப்பதான் பார்த்தோம் ஏசாயாவுல, நீ அதிகமாய் ஜெபம் பண்ணினாலும் கேளு. இங்க இயேசு சொல்றாரு, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை. நீ ஆல்நெட் பிரேயர்ல போய் வேணாலும் கத்திக்க. ஆகையினாலதான் இந்த அநேக கிறிஸ்தவர்களை இன்றைக்கு இந்த ஊழியக்காரர்களை நோக்கி ஓடுகிறார்கள். ஒவ்வொரு ஊழியக்காரரும், பிரபலமான ஊழியக்காரர்கள் போன் நம்பர் வச்சிருக்கிறாங்க, ஜெபிக்கணுமா என்ன நோக்கி கூப்பிடுன்னு. ஆனா நாங்க சொல்றோம், ஜெபிக்கணும்னா நீ உனக்கு பிரச்சனைனா ஆண்டவர்கிட்ட ஓடுன்னு சொல்றோம். போன் நம்பர்லாம் கிடையாது, நீ ஆண்டவர்கிட்ட ஓடு. நீ முதல்ல அவருடைய பிள்ளையா மாறு, அவரோடு உறவை ஏற்படுத்து. அவர்கிட்ட நீ சாதாரணமா சொல்லு, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். அடுத்த வரிய பாருங்க, இயேசு சொன்ன வரிய, ஒருவன் தேவ நீதி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானது செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஒருவன் தேவ நீதி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படல? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இயேசு தம்முடைய வருகை குறித்த காரியத்தை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு திரள் கூட்டமான ஊழியக்காரர்கள் கர்த்தர் முன்னால நின்று கதறாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம். ஆனா ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொல்றாரு? அக்கிரம செய்கைக்காரரே, உங்களை ஒரு காலும் அறியேன். நல்லா கவனிங்க, அக்கிரம செய்கைக்காரர்னா நீங்கெல்லாம் பாவிகள்னு அர்த்தம், நீங்களாம் பாவத்துக்கு அடிமைகள்னு அர்த்தம். அப்ப இந்த ஊழியக்காரன் என்ன செய்யறான்? பிசாசு துரத்துறான், பிசாசு போகுது, அற்புதம் செய்யறான், அற்புதம் நடக்குது, தீர்க்க தரிசனம் சொல்றான், தீர்க்க தரிசனம் நடக்குது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரரே உங்களை ஒரு காலம் அறியேன் என்றால் இவனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நாளுமே தொடர்பு கிடையாதுயா. இவர்கள் இடையிலே ஆண்டவரை விட்டு போனவர்கள் அல்ல, இவர்களே ஒரு நாளும் ஆண்டவருக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை உபயோகித்து ஊழியம் செய்கிறவர்கள். பாருங்க, இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட பாவத்தை விரும்பி செய்கிற ஊழியக்காரர்கள் பலுகி பெருகி விட்டார்கள். சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ற போர்வையில இன்றைக்கு தமிழகத்திலே பெருகி இருக்கிறார்கள். என மற்ற மாநிலங்கள், மற்ற தேசங்களை பற்றி எனக்கு தெரியவில்லை, தமிழகத்திலே பெருகி இருக்கிறார்கள். அங்க கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், இவர்கள் தேவனுடைய சித்தப்படி செயல்பட தவறியவர்கள். ஆமா, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல்
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கதறுகிறவன் பரலோகத்துல நுழைய முடியாது. இவங்களை பற்றி சொல்ல வரும்போது அவரு முதல்ல ஆரம்பிக்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், அவர்கள் உள்ளத்திலோ ஓநாய்கள், பட்சிக்கிற ஓநாய்கள். இன்னைக்கு இந்த ஆட்டுத்தோல்கள் போர்த்தி கொண்டு வருகிற அந்த ஓநாய்களை பார்த்துதான் நாம் ஏமாந்து போனோம். இப்படிப்பட்டவர்களை சாத்தான் தன் கையில வைத்துக் கொண்டபடினாலே இவர்கள் பாவங்களை எச்சரிப்பதில்லை. ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் அல்ல, இவர்கள் சாத்தானுடைய ஊழியக்காரர்கள். நல்லா கவனிங்க, யோவான்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இல்ல, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோமானால், நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக மாறிவிட்டால், கர்த்தர் என்ன செய்யறாரு? என்னை அறிந்திருக்கிறார். நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன்னா எனக்கு கர்த்தரை தெரியும், கர்த்தருக்கு என்ன தெரியும்? இப்போ மீண்டுமாக அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன். யார சொல்றாரு? இந்த கள்ள ஊழியர்களை. அப்ப அவர்களை அவர் அறியவில்லை என்றால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து அவர் சொல்லும் பொழுது நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், அவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, விழித்தெடுங்கள், கொஞ்சம் அலர்ட் ஆகுங்க, கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாகுங்கள். முதல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க, இன்னும் அந்த ரட்சிப்புல வளருங்கள், பரிசுத்தத்துல வளருங்கள். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியானவர் பாவத்தை பார்க்க சகிக்காதவர்கள். இன்னுமாக தேவனை குறித்து சொல்லும் பொழுது வசனம் சொல்கிறது, அவர் பாவத்தின் மீது கோபம் கொள்கிறவர். அவர் ஏன் சோதம் குமாராவை அழிக்கணும்னு முடிவு பண்ணாரு? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க, அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாயிருந்தது. ஆமா, கர்த்தருக்கு முன்பாக 13 ஆதியாகமம் 13 அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாயிருந்தார்கள். 18, 20 அவர்களின் பாவம் மிகவும் கொடிதாயிருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த பாவத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. நீங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 22, நான் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து கர்த்தர் அங்க ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்றார். நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஒரு பெரிய தண்டனையை சொல்றார். அது எப்படி சொல்றார் பாருங்க, என் கோபத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன். கர்த்தருடைய கோபம், சாதாரண ஒரு மனுஷனுடைய கோபம், ஒரு போலீஸ்காரனுடைய கோபத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு ரவுடியுடைய கோபத்தை பார்த்திருப்பீங்க. நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியினால், வார்த்தை எப்படி வருது பாருங்க தேவனிடத்துல இருந்து, என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை, அவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதற்குரிய பலனை அவர்கள் தலையின் மேல் சுமரப்படுவேன். அந்த சாபம் அவங்க தலையில தான் வந்து இறங்கும். இப்போ அவங்க செஞ்ச பாவத்தை பாருங்க. நீங்க அதுக்கு முந்தின பகுதியில் 24ஆம் வசனத்துல 23ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பாருங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது சுத்தம் பண்ணப்படாத தேசம்.
கர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவ்வுவது போல அவர்கள் ஆத்துமாக்களை பட்சிக்கிறார்கள். நல்லா கவனிங்க, சபைக்குள்ள பொறுப்புல இருக்கீங்க. சபைக்குள்ள வருகிற ஆத்துமாக்கள் கத்திடத்திலே வருவதற்கு ஒரு நாளும் இடையூறாய் இருந்து விடாதீர்கள். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள். ஆமாயா, சர்ச்சுக்குள்ள கர்த்தர் விரும்புகிறபடி பிரசங்கிக்காமல், கர்த்தர் சித்தப்படி பிரசங்கிக்காமல், சாத்தானை திருப்திப்படுத்துகிற விதமாக பிரசங்கிக்காதே. அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணப்படுகிறேன். ஆமா, அங்கதான் நீங்க சர்ச்சுக்குள்ளதான் நம்ம பிசாசம் மகிமைப்படுத்துறோம். அப்புறம் கர்த்தர் கனவீனம் தானே பண்ணப்படுவார். அதன் நடுவில் இருக்கிற பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல இருக்கிறார்கள். சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்தாச்சுன்னா எந்த கமிட்டியில உட்கார்ந்து எதுல திருடலாம்? என்ன போஸ்டர் வாங்கினா எவ்வளவு பணம் கிடைக்கும்? அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்திக்கிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். ஆமா, பொய்ய சொல்லி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஐயோ, அது இப்ப சாதாரணமா குடுகுடுப்பக்காரன் மாதிரி ஊழியக்காரங்க ஆகிப்போனாங்க. தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளை அடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நீங்க அதை படிச்சு பாருங்க. அதை சொல்லிட்டு தான் அவர் கடைசியில் எச்சரிக்கிறார். அவர்கள் அக்கிரமங்களை அவர்கள் தலையின் மேல் சுமரப்படுவேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாவம் உன்னை பாழாக்கும். கடைசியாக நான் ஒரு சில குறிப்புகளை விரைவாக சொல்லி முடிக்கிறேன். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில முத பாவம் அங்கதான் உருவாகுது. இன்றைக்கு பிசாசானவன் லூசிபர் அவன் தேவ சபையிலிருந்து தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து தள்ளப்படுகிறான். அதற்கு பிறகு அவன் செஞ்ச பாவத்தை அவன் கர்த்தர் உருவாக்கின அந்த ஆதி பெற்றோரிடத்துல அந்த பாவத்தை விதைக்கிறான். அப்போ அவங்க பாவம் செஞ்ச உடனே அதோட விளைவுகளை மாத்திரம் நான் விரைவாக சொல்ல விரும்புகிறேன். முதல்ல என்ன செய்யுதுன்னா, அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட. அவனு சொல்றான், உன் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள் என்று சொல்லி. ஆனா இவங்க கண்கள் திறக்கப்பட்ட உடனே என்ன நடந்ததுன்னா, அவங்கள பாக்குறாங்க, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். உன் பாவம் உன்னை நிர்வாணியாக மாற்றும். தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த மகிமையை நீ இழந்து போவாய். ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போவாய் என்று சொல்லலாம். நீங்க வெளிப்படுத்தல் 16 அதிகாரம் 15 வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். நீ இன்னைக்கு நமக்கு அந்த உணர்வு இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஏன் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையிலே ஜனங்கள் குன்றுகளே எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்லி ஓடி ஒளிவார்கள் என்றால், அந்த பாவம் அவர் முன்னிலையிலே நிற்க முடியாதபடி அந்த பாவம் உன்னை ஆவிக்குரிய நிர்வாணியாக மாற்றி இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ தேவ சன்னிதானத்திலே மகிமையோடு நிற்க முடியாதபடி பாவம் உன்னை நிர்வாணியாக மாற்றும். இரண்டாவதாக பாருங்கள், அவர்கள் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்தார்கள். பாவம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ இவங்க இந்த கனியை எப்போ புசிச்சாங்களோ அதுக்கு பிறகு இவர்களுக்கு ஆத்தும மரணம் வந்தது. நீங்க ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும்
பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. இந்த ஆத்தும மரணம் அது வரைக்கும் கிடையாது. பாவம் இருக்கிறீங்க, பாவம் இந்த உலகத்துல நுழையும் முன்பு அந்த ஆத்தும மரணம் கிடையாது. அவர்கள் அப்படியே தேவர்களுக்கு இணையாகத்தான் தேவனோடு இருந்தார்கள். சாதாரணமாக தேவனோடு பேசினார்கள், நேருக்கு நேர் தேவனோடு பேசினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, மூன்றாவதாக அந்த பாவத்தின் விளைவை பாருங்கள். உலகத்துக்குள்ள பயம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பயம். அப்பதான் உலகத்துக்குள்ள பயம்னு ஒண்ணு வருது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன். இதுவரைக்கும் அதிகாலையில அந்த குளிர்ச்சியான வேளையில தேவன் உள்ளே உலாவ வரும்பொழுது, ஏதேன் தோட்டத்திலே உலாவ வரும்பொழுது மகிழ்ச்சியோடு சென்று சந்திக்கிற ஆதாமும் ஏவாளும் இப்பொழுது பயந்து ஒளிந்து கொண்டார்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை பாருங்கள். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்துல வராது இருக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி. ஏன் நம்ம ஆண்டோட சன்னிதானத்துல வர்றது இல்லை? நீங்க ஜெபிக்கிறீங்க, என்ன ஜெபிக்கிறீங்க? உட்கார்ந்து கொண்டு எனக்கு அதை தாரும் இதை தாரும், நமக்கு பிரச்சனைகள் என்னாலும் உண்டு. தேவனோடு திறந்த மனதோடு உட்கார்ந்து பேசுகிற அனுபவம். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவர்கள் ஒளியினிடத்தில் வராதிருக்கிறார்கள். பாவத்தை விரும்பி செய்கிற பிள்ளை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, அதைத்தான் நான் ஏற்கனவே வாசித்தேன், வெளிப்படுத்தினதில்லை. பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. அவர்கள் அக்னி கடலை சுதந்திரிப்பார்கள். பயம் மிக கொடிய பாவம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாவம் பயத்தை இந்த உலகத்துக்குள் கொண்டு வந்தது. நான்காவதாக நம்முடைய ஆதி பெற்றோருடைய பாவம் இந்த உலகத்துக்குள்ள சாபத்தை கொண்டு வந்துச்சு. அன்னைக்கு ஒரே நாள்ல நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்களை பார்ப்பீர்களே, ஆனால் முதலாவதாக அவர் சர்ப்பத்துக்கு சாபம் கொடுக்கிறார். ஏன்னா சர்ப்பம் உருவத்துலதான் பிசாசு உள்ள வந்தது. இரண்டாவதாக அவர் அந்த சாத்தானுக்கு சாபம் கொடுக்கிறார். மூன்றாவதாக அவர் ஏவாளுக்கு சாபம் கொடுக்கிறார். நான்காவதாக ஆதாமுக்கு சாபம் கொடுக்கிறார். கடைசியாக இந்த பூமிக்கு சாபம் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, என்னென்ன சாபம்னு நான் சொல்ல விரும்பல, நேரம் ஆகும். இந்த உலகத்துக்குள்ள பாவம் வந்த உடனே என்னெல்லாம் நடக்கு பாருங்க. ஒரு பெரிய மாற்றம். தேவன் மகிமையாக நமக்கு கொடுத்த இந்த உலக வாழ்க்கையை ஒரு பாவம் அப்படியே சாபமாக்கி போட்டு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஐந்தாவதாக பாருங்கள், அவர்கள் சரீர மரணத்தை சுதந்திரித்தார்கள். அவங்க என்னாலும் வாழணும்னு சொல்லித்தான் கர்த்தர் அவர்களை ஏதேன் தோட்டத்திலே அவர்களை உருவாக்கி அதை அனுபவிக்கும்படியாக அந்த உரிமையை கொடுத்தார். நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்றார். என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாது. இவன் பாவம் செஞ்சிட்டான். அதுக்கு பிறகுதான் நமக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்து நமக்கு 2ஆம் மரணத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சரீர மரணம் நம்முடைய ஆதி பெற்றோர் செய்த பாவத்தினால இந்த உலகத்துக்குள் வந்தது. நீங்க வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க. வெளிப்படுத்தல் 2:7 எபேசு சபையின் தூதனுக்கு அங்கே கர்த்தர் சொல்கிறார், ஜெயம் கொள்கிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வாய் என்றால் பரலோகத்தில் உனக்கு இந்த ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்க போகுது. நாம தான் நித்தியமா வாழ போகிறோமே. இன்னும் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்றார், ஜீவ விருட்சத்தின் மேல் அவர்களுக்கு நான் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை பாவம் செய்ததினாலே ஏதேனில் இருந்த அந்த நம்முடைய ஆதி பெற்றோர் முதல் இன்றைக்கு வரைக்கும் நாம் அதை இழந்திருக்கிறோம். கடைசியாக பாருங்கள், அவர்கள் தேவ பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள்.
அவங்களுக்கு தான் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். அவர்களுக்காகத்தான் அங்கே ஜீவ நதிகள் இருந்தது. அவர்களுக்காகத்தான் அத்தனை விலங்குகளையும் உருவாக்கினார், அத்தனை விருட்சங்களையும் உருவாக்கினார். இன்றைக்கு அந்த மகிமையின் ஒரு பாவம் தாங்க, ஒரே பாவம். அந்த மகிமையின் ஆசீர்வாதத்திலிருந்து அவர்களை விரட்டி அடித்து, அவர் சொல்றார் ஆதியாகமம் 3 24 வசனத்துல, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அவர்களை விரட்டி அடித்தார். தேவ பிரசனத்தை இழந்தார்கள். பாவம் செய்கிறவன் தேவ பிரசனத்தை இழந்து போகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் அந்த முதல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல அந்த 7 திருச்சபையை குறித்து நீங்கள் படிப்பீர்களே, ஆனால் ஒவ்வொரு சபையிலும் இருக்கிற பாவத்தை கர்த்தர் சொல்லி சொல்லி எச்சரிக்கிறார். நன்மையான காரியங்களையும் சொல்லுகிறார், பாவங்களை தெளிவாக சொல்லி எச்சரிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை நீங்களே சீர்தூக்கி பார். என்கிட்ட என்ன பாவம் டாமினேட் பண்ணுது? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனாலும் சில பாவங்கள் என்னை அதிகமாக பாதிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் பாவத்தை கண்டும் காணாமல் விட்டுடுவோமே ஆனால் அது கேன்சர் போன்ற கிருமியாக நம்முடைய ஆவிக்குரிய நம்முடைய ஆத்மாவை முழுவதுமாக அழித்து போகும். நீங்கள் உடனடியாக அதை கண்டுபிடித்து கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு நீங்க விடுதலை வாங்கிடணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். பாவம் உன்னை பாழாக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் நித்தியமாக வாழ்வான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு செய்தியை கேட்கிற உங்கள் எல்லோருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.